Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட் 906வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். குறிப்பாக ஐஃபோன் படைச்சிருக்கிற ஒரு வேல் ரெக்கார்ட் பற்றி பார்க்கலாம். ஐக்கூலேருந்து Z7 Pro இந்தியாவுக்கு வரப்போகுது, எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒன்ப்ளஸ்லேருந்து ஒரு புது ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பப்ஜி இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகுதுங்க. ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட என்னென்ன சேஞ்சஸோட பப்ஜி இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேற்றுக்கான டெக் அப்டேட் செக் பண்ணுங்கள். வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. இப்போ இன்றைக்கான அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் Realme C55 இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 11,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4G மொபைலாக வந்திருக்கு. இந்த மொபைலில் அவங்க கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் LCD 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசஸ், 64 MP டுவெல் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 8 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்திருக்கு. 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 11,000 பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ், அதாவது ஸ்பெக்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஆனால் 5G இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஆனால் ஒரு நல்ல மொபைலாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம் மொபைல் எப்படி இருக்கு. அடுத்து ஐக்கூவோட Z7 Pro இந்தியாவுக்கு வரப்போகுதான் ரொம்ப சீக்கிரமாக. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. சைனாவில் ஐக்கூ Z7 ஒரு மொபைல் ஸ்னாப்ட்ராகன் 782 அப்படின்ற ப்ராசரோட வந்ததுங்க. ஸோ இந்த மொபைலை தான் இந்தியாவுக்கு ரீபிராண்ட் பண்ணி எடுத்து வர போகிறாங்களாம். இந்தியாவுக்கு வரப்போகிற ஐக்கூவோட Z7 Pro எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து 120 Hz AMOLED டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகன் 782G அப்படின்ற ப்ராசரோட 64 MPக்கான டுவெல் கேமரா செட்டப், 5000 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வைஸாக நல்லா இருக்கு, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்து வருவாங்க. அடுத்து ஒன்ப்ளஸோட 5G அப்கிரேட் சேல் அப்படின்ற நேம்னா ஒன்ப்ளஸ் மொபைல்ஸ்க்காகவே அமேசானில் ஒரு ஆஃபரை ரன் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் 21ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்ப்ளஸோட 5G மொபைல் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது. அதிகபட்சம் ஒன்ப்ளஸோட மொபைல் 5G மொபைலாக தான் இருக்குது. இதில் ஒன்ப்ளஸோட 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4G ஒன்ப்ளஸ் மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 5,000 டிஸ்கவுண்ட்டும், ஒன்ப்ளஸ் இல்லாமல் நார்மல் 4G மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 3,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது 2,000 டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஃபின்சேவ் இஎம்ஐக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்ப்ளஸோட 11R அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு 3,000 டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் 3,000 டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1,750 கிரெடிட் கார்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது போக ஒன்ப்ளஸோட OnePlus 10 Pro, 10T, 10R இந்த மொபைல்ஸ்க்கு எல்லாமே ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சதுன்னா லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாங்க, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஜியோ அவங்களோட 5G ரோல் அவுட் ரொம்ப வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட மொத்தம் 41 சிட்டிஸ்ல 5G ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலா 406 சிட்டிஸ்ல 5G ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட், தேனி, அல்லிநகரம், உதகமண்டலம், வாணியம்பாடி இங்கே எல்லாமே 5G ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே நிறைய சிட்டிஸில் 5G ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு 5G வந்திருக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஐஃபோனோட 15 Pro Max ஒரு புது ரெக்கார்டை படைச்சிருக்குங்க. ஸோ வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது மொபைலோட பெசல்ஸ் எந்த அளவு ஸ்லிம்மாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Xiaomiயோட 13 1.81 mm பெசல்ஸோட ரொம்ப ஸ்லிம்மான பெசல்ஸ் அப்படின்ற பேர் வாங்கியிருந்தாங்க வேர்ல்டு வைடா. அதே மாதிரி சாம்சங்கோட சாம்சங் S22, S23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே 1.95 mm தான் திக்னஸோட பெசல்ஸ் இருந்தது. ஆனால் ஐஃபோனோட 11 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகத்திலேயே முதன் முறையாக ரொம்ப ஸ்லிம்மான பெசல்ஸோட கொண்டு வராங்களாம். 1.55 mm திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி உள்ள பெசல்மே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபோனை கையில் வச்சு பார்க்கும்போது பெசல்ஸே இல்லாமல் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேயை பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1.5 mm அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ பெருசாக தெரியவே செய்யாது. இந்த அளவுக்கு கம்மி பெசல்ஸோட தான் ஐஃபோனோட 15 Pro Max இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் இல்லை, எல்லா பக்கமும் இந்த மாதிரி தான் லான்ச் ஆக போகுது. அடுத்து நோக்கியாவிலேருந்து ஒரு C12 Pro அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நோக்கியா மட்டும் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கம்மி ப்ரைஸில் ஒரு நோக்கியா மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக செட் ஆகும். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஒரு நோக்கியா மொபைலுங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 6.3 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட ஒரு யூனிசாக் ப்ராசஸர், 2GB RAM, 8 MPக்கான மெயின் கேமரா, 5 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 4000 mAh பேட்டரி,
10 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதனோட 2GB ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 7000 ரூபாய் ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நோக்கியா மொபைல் அப்படின்றதுனால நோக்கியா வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகுது போட்டோட ஏர்பாட்ஸுங்க 190 அப்படின்ற மாடல். இது வந்து கேமிங் ஸ்டைல் ஏர்பாட்ஸ். உங்களுக்கு வந்து லைட்டிங்லாம் கொடுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். 40 மணி நேரத்துக்கான பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் மோட் இருக்கிறதுனால அந்த பீஸ்ட் மோட்ல உங்களுக்கு 50 மில்லி செகண்ட்ஸ் தான் லேட்டன்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ வெறும் 1000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் நம்மளால அமேசானில் பார்க்க முடியுது. 999 ரூபாய்க்கு போட்டோட ஒரு சூப்பரான கேமிங் இயர்பட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பை பண்ணிக்கோங்க. அடுத்து சாம்சங்கோட இவோ பிளஸ்ல வர 64GB மெமரி கார்டு. இது வந்து மேக்ஸ் 130 MP ஸ்பீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 489 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 64GB மெமரி கார்டு ஒரு 490 ரூபாய் பிரைஸ், வேற லெவல் டீல், செக் பண்ணி பாருங்க. அடுத்து அமேசானோட பிராண்ட்ல இருந்து கம்மி பிரைஸ்ல ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இது பார்க்கறதுக்கு செம்ம குவாலிட்டியா தெரியுதுங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், ஆனா வெறும் 59 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் பண்றாங்க. ரெகுலரா இது வந்து 150 ரூபாய் அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கும். இப்போ 59 ரூபாய் ஆஃபர்ல பார்க்க முடியுது. 1.5 மீட்டர் லென்த் வரக்கூடிய கேபிள். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வேற லெவல் ஆஃபர். எவ்வளவு நேரம் ஆஃபர்ல இருக்குன்னு தெரியல, இருந்தது அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மெமரி கார்டுக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வருது. அதை கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த 50 ரூபாய் ப்ராடக்ட் அது கூட ஆட் பண்ணீங்கன்னா டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். ஏன்னா அமேசான்லாம் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஸோ வாங்குறீங்கன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன்.